மதுராந்தகம் அருகே உள்ள கிளியாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தனியார் பேருந்து சிக்கிய நிலையில் பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம். துஷால், இது குறித்த தகவல்கள். சரவணன், வணக்கம். இந்த வடகிழக்கு பருவமழை காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த 48 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய அந்த கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக செங்கல்பட்டில் உள்ள 527 ஏரிகளில் தற்பொழுது முழு கொள்ளளவை 370 ஏரி எட்டியுள்ளது. தற்போது இதன் காரணமாக அந்த மதுராந்தகம் ஏரியும் நிரம்பியுள்ள நிலையில் சுமார் 8000 கன அடி தண்ணீர் வெளியேற்றி வருகின்றனர். இதன் காரணமாக மதுராந்தகம் அந்த கிளியாற்றில் தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த காற்றாற்று வெள்ளத்தில் அந்த பேருந்து சிக்கிக் கொள்ளும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. மதுராந்தகம் ஏரியிலிருந்து சுமார் 8000 கன அடி தண்ணீர் வெளியே வரும் நிலையில் அவை அனைத்தும் அப்படியே கிளியாற்றில் கடலுக்கு செல்கின்றன. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக கிளியாற்றில் அந்த காற்றாற்று வெள்ளம் ஆனது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த பவுஞ்சூர் தச்சூர் வழியாக செங்கல்பட்டு நோக்கி சுமார் 50 பயணிகளுடன் வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து சகாய நகர் என்ற அந்த பகுதியில் வந்து கொண்டிருந்த போது வெள்ள நீரில் சிக்கியது. இதில் பயணித்த பயணிகளை அப்பகுதி மக்கள் அவசரமாக கயிறு கட்டியும் அப்புறமாக அவரை வெளியேற்றினர். இதில் பயணம் செய்த 50 பயணிகளும் தற்போது அதிர்ஷ்டவசமாக உயிர்த்தப்பினர். தற்பொழுது அந்த காற்றாற்று வெள்ளத்தில் அந்த பேருந்து சிக்கி தவிக்கும் காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி துஷால்.